வணக்கம். நான் உங்கள் குருநாதன். மற்ற எல்லா அமாவாசையை விட ஆடி அமாவாசைக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்குது? அதே மாதிரி நம்ம எல்லாரும் வணங்கக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் இன்றைக்கும் ஒவ்வொரு வருடமும் அவர் தர்ப்பணம் கொடுத்துட்ருக்காரு. அதை பற்றி என்னங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி எந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும், அதே மாதிரி எந்த நேரத்தில் நம்ம படையல் போடணும். வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அங்கே எப்படி எளிமையான முறையில் தன்னுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், அதே போல் குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி அமாவாசையில் நம்ம எப்படி செய்கிறது. ஒருவேளை நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு அப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணணுமா, இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணுமா. அதே போல் இந்த அமாவாசை அப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், செய்யக்கூடாது. அதே போல் நம்ம ஏதாவது புதுசாக தொடங்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இந்த அமாவாசையில் நம்ம ஏதாவது தொடங்கலாமா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. இந்த ஆடி அமாவாசை ஏன் ரொம்பவே சிறப்பு அப்படின்னா, சூரியன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் அவர் பிரவேசம் செஞ்சிட்ருப்பாருங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து கடக ராசியில் பிரவேசம் செய்வார் இந்த ஆடி மாதத்தில். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கடக ராசி அப்படிங்கிறது சந்திரனோட வீடுங்க. இந்த சந்திரனோட வீட்டில் சூரியன் வந்து இருப்பார். அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, பொதுவாக சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல சேர்ந்துருக்கு அப்படின்னா அது அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைங்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் நம்ம பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது, அதே மாதிரி நம்ம அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா இந்த கடக ராசியில் ஒரு மாத காலம் இந்த சூரியன் வந்து பிரவேசம் செஞ்சிட்ருப்பார். அப்போ அந்த மாதம் முழுக்கவே ரொம்பவே சக்தி வாய்ந்த மாதங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது, அதே மாதிரி நம்ம அம்மன் வழிபாடு செய்கிறதுலாம் நம்ம என்ன வேணுமோ எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மாதங்க இந்த ஆடி அமாவாசைங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் ஒவ்வொரு மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் அவரும் தர்ப்பணம் கொடுக்குறாரு. அது எப்படி அப்படின்னா, வல்லாள மகாராஜா என்ன செய்கிறாரு அப்படின்னா, குழந்தை வரம் வேண்டி நீண்ட நாட்களாக இந்த அண்ணாமலையாரை வேண்டுறாருங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் குழந்தை வரம் கிடைக்கல. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையாரையே தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கிறாருங்க. காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வல்லாள மகாராஜா மறைவுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படி ஒரு மகன் தன்னுடைய தந்தை மறைவுக்கு பிறகு எப்படி தர்ப்பணம் கொடுப்பாங்களோ அதே போல் இன்றைக்கும் அண்ணாமலையார் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் மக நட்சத்திரம் அப்போது இந்த வல்லாள மகாராஜாவுக்கு அவர் தர்ப்பணம் கொடுக்குற நிகழ்வு இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட தெய்வங்களே பார்த்திங்கன்னா தர்ப்பணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் நாராயணன் ராம அவதாரம் எடுத்தப்ப தன்னுடைய தந்தையான தசரத சக்கரவர்த்திக்கு அவர் தர்ப்பணம் கொடுத்ததை நம்ம ராமாயணத்தில் நம்ம படிச்சிருக்கோங்க. மொத்தம் தெய்வங்கள் தெய்வ அவதாரம் எடுத்தவங்க எல்லாருமே தர்ப்பணம் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தர்ப்பணத்தை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நம்மளுடைய பித்திருக்களுக்கு கண்டிப்பாக பண்ணணுங்க. நம்ம தர்ப்பணம் கொடுக்குறனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் எல்லா விதமான சுபகாரியங்களும் தடையில்லாமல் நல்லபடியாக நடக்குங்க. குடும்பம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். நம்மளுடைய குடும்பத்தில் நல்ல செல்வ வளங்கள்லாம் பெருகும். நம்மளுடைய குடும்பம் பஞ்சம் பட்டினி இல்லாமல் ரொம்பவுமே சுபிட்சமாக இருக்குங்க. அடுத்தது இந்த ஆடி மாதம் எப்போ அமாவாசைங்கிறத பார்க்கலாங்க. 24/7/2025ங்க. அதிகாலை 3:06 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது முடியக்கூடியது எப்போ அப்படின்னா 25/7/2025 காலை 1:48 மணிக்கு முடியுதுங்க. நம்ம தர்ப்பணம் பண்ணக்கூடிய சரியான நேரம் எப்போலேருந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா, காலை 7:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம தர்ப்பணம் பண்ணலாங்க. அது மாதிரி நம்ம இலை போட்டு வழிபாடு பண்ணக்கூடிய நேரம் எப்போலேருந்து எப்போ அப்படின்னா, மதியம் 12 மணிலேருந்து மதியம் 1:20 வரைக்கும் வழிபாடு பண்ணலாங்க. சில பேர் கேட்பாங்க, ரொம்ப அதிகாலையிலே நம்ம தர்ப்பணம் கொடுத்துடலாமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. அது எப்போ செய்யணும் அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு அப்புறம் தாங்க நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். ஏன்னா சூரியனை சாட்சியாக வச்சு தான் நம்ம இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது. அதனால் சூரிய உதயத்துக்கு பிறகு தாங்க நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது வெறும் வயிற்றில் நம்ம எதுவுமே சாப்பிடாத தான் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். ஒருவேளை ரொம்ப முதியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பால் பழம் சாப்பிட்டுட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. நம்ம பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்ததுக்கு பிறகு நம்மளோட வீட்டில் நம்ம ப்ராப்பராக நம்ம அவங்களுடைய மூதாதையரோட படங்கள்லாம் வச்சு நம்ம வந்து இலை போட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் நம்ம வச்சுட்டு நம்ம ப்ராப்பராக நம்ம வழிபாடு செய்யணுங்க. வழிபாடு செஞ்சதுக்கு பிறகு நம்ம காக்கைக்கு உணவு வைக்கணுங்க. உணவு வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆடி அமாவாசை அப்போ நீங்கள் பசுமாட்டுக்கு நீங்கள் ஏதாவது பழங்கள் கொடுக்குறது, அவுத்திக்கீரை கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்பவே சிறப்பான விஷயங்க. ஆடி அமாவாசை அப்போ நீங்கள் யாராவது ஒரு ரொம்ப ஏழ்மையானவங்க யாராவது ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்கிறது,
அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே ரொம்ப ஒரு சிறப்பான நல்ல விஷயங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அங்கே தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சமாக எள்ளு தண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய மூதாதையரை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் உள்ளங்கையை இப்படி வச்சுக்கிட்டு அந்த எள்ளையும் கொஞ்சமாக தண்ணி இந்த கையில் அப்படியே ஊற்றி, அது வலியக்கூடிய இடம் எப்படி வலியணும் அப்படின்னா, இந்த கட்டை விரல் இந்த ஆள்காட்டி விரலுக்கு இந்த கேப்பில் இந்த எள்ளும் தண்ணி வடிகிற மாதிரி நீங்கள் பண்ணணுங்க. அது மாதிரி செய்யும்போது எப்படின்னா, இந்த எள்ளும் தண்ணியும் வடிகிறது கீழே அப்படியே விடாமல் ஒரு தாம்பாளம் வச்சு அந்த தாம்பாளத்தில் இந்த எள்ளும் தண்ணியும் வடிகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த எள்ளும் தண்ணியும் இந்த இருக்கக்கூடிய இந்த தட்டில் இந்த தாம்பாளத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்களா, இந்த தண்ணியை யாரும் கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடலாங்க. அப்படி ஏதாவது ஒரு நதியோ ஏதாவது ஒரு ஆறு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் யாரும் கால்படாத இடத்துல இந்த எள்ளும் தண்ணியை நீங்கள் ஊற்றிடலாங்க. நீங்கள் ரொம்பவும் எளிமையான முறையில் உங்களுடைய பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அங்கேயே நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்பவும் ஏழ்மையாக இருப்பாங்களா, அவங்க யாராவது ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலாங்க. அடுத்தது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது இந்த அமாவாசை அப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு காரியம் தொடங்கலாமா அப்படின்ற மாதிரி நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி புதுசாக ஏதாவது தொடங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த அமாவாசை அப்போ எதுவும் செய்ய தேவையில்லைங்க. அமாவாசை அப்போ நீங்கள் இறை வழிபாடு செய்கிறது, அதே மாதிரி நீங்கள் பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் தாங்க இது ஒரு சிறப்பான நாள். மற்றபடி புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்குறதுக்கு இந்த நாளில் எதுவும் பண்ணக்கூடாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாமா? குலதெய்வ வழிபாடு செஞ்சால் நம்ம முதல்ல தர்ப்பணம் கொடுத்துட்டு நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணணுமா, இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம தர்ப்பணம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொதுவாக மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனால் நீங்கள் பித்ருக்களுக்கு நீங்கள் முதல்ல தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் 12 மாதத்தில் 12 அமாவாசை கிட்ட வருங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை இதெல்லாம் ரொம்பவே சிறப்புங்க நம்ம பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு. ஆக நம்மளுடைய பித்ருக்களுக்கு நம்ம ப்ராப்பராக நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பத்தில் எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்பவுமே சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக பண்ணுங்கள், நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.